ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி vlog மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் குட்டி vlog மாதிரி எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நான் இட்லி சுட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் நார்மலாக ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து இட்லி எல்லாமே செய்வேன். இட்லி தோசை எல்லாமே நான் வந்து இட்லி அரிசி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே ரொம்ப சாஃப்டாக வரும். இட்லிக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆவி பறக்க நம்மளோட இட்லி சாம்பார் ரெடியாக இருக்குது. இப்போ இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணி இருக்குது காய வச்சுட்டு நம்ம வந்து பாப்பா ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, அங்கே நம்ம போகலாம். பாருங்கள், காலையில் துணி எல்லாம் துவைச்சாச்சு. இப்போ இதை காய வச்சுட்டு நம்ம வந்து போகலாம். பாருங்கள், சூப்பராக வந்து காய வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. பாப்பா ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு. இப்போ வந்து உள்ளே போகலாம். குட்டி பசங்கள்லாம் வெளியில் பார்த்திங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கிறதுனால கொஞ்சம் பசங்க தான் இருக்காங்க. வந்தவங்க மீட்டிங் முடிஞ்ச உடனே அப்படியே கிளம்பிடுவாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா எல்கேஜி படிக்கிறான். எக்ஸாம் எந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சர்க்கிள் போடுறது, மேட்ச் பண்ணுறது, நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பாப்பா வந்து நல்லாவே பண்ணுவாங்க. மிஸ் வந்து சொன்னாங்க, ரைம்ஸ் கூட சொன்னாங்க. அதனால 5க்கு 5 நான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் இந்த மாதிரி குட் டச் பேட் டச் எல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாப்பாவுக்கும் கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. பாப்பா என்ன அதுதான் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. நாங்கள் எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பார்லருக்கு நான் போயிருக்கேன் ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. ஹேர் கட்டும் அப்புறமா பார்த்திங்கன்னா ஹேர் கலர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. இப்போ பர்த்டே வருது, அதுக்காக பார்த்திங்கன்னா ஹேர் கலர் பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா பார்லருக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே ஒருத்தருக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரைட் கட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணுறதுனால கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. இவங்க ரொம்ப ஸ்வீட்டாகவே பேசி எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. எனக்கு வீடியோ எடுக்க யாருமே இல்லை. நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து எடுத்தேன். என்னோட வந்து ஃபுல் வீடியோ ஹேர்க்கெல்லாம் எந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நானும் பாப்பா வந்தால் போனால் பாப்பாவெல்லாம் எடுக்க முடியாது. அதனால நான் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். இப்போ பாருங்கள், என்னோடய ஹேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வேவியாக ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு. பிஃபோர் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஹேருக்கு பார்த்திங்கன்னா கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது. எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது என்னோடய ஹேர் இவ்வளோ லென்த்தாக இருக்குன்னுட்டு எனக்கே தெரியும். ஏன்னா ஃப்ரிஸியாக இருக்குன்றதுனால ரொம்ப மேலே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கட் பண்ண சொன்னேன். அதனால பார்த்திங்கன்னா லேயர் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் வந்து எனக்கு வந்து செட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ வந்து நெயில் பாலிஷ் வந்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நெயில்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பர்த்டே வருதுன்றதுனால இதை பார்த்திங்கன்னா நெயில்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்லரில் நெயில் பாலிஷ் வச்சு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா போன இயரே நான் வந்து பிளான் பண்ணது. போன இயர் அவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு என்னோடய பர்த்டே. அதனால பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த வருஷம் வந்து நான் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் வந்து பார்லரில் போய் எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன். ஐப்ரோ பண்ணுறதுக்காக நான் வந்து பார்லருக்கு போயிருக்கேன். ஹேர் கட்க்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து போயிருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா அழகாக வந்து நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு விட்டாங்க. ஜெல் நெயில் பாலிஷ் வச்சு விட்டாங்க. பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கையில் நார்மல் நெயில் பாலிஷ் வச்சு ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு விட்டுருந்தாங்க. த்ரெட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்தோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு நார்மல் நெயில் பாலிஷ் மட்டும் வச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு விட்டாங்க அவங்களுக்கும். என்னோடய பர்த்டே வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே ஸ்டோரிஸ் எல்லாம் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து தவறாமல் பார்ப்பீங்க. நெயில்ஸ்க்கு வந்து இந்த கலர் நல்லா இருக்கான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா 3 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஃபைனலாக இந்த மாதிரி இருக்குது ஹேர் கலர் பண்ணது வந்து அவ்வளோவா தெரியல. ஏன்னா வெயிலுக்கு போனால் தான் அந்த ரெட் ஷேட் வந்து நம்மளுக்கு தெரியும்.
எனக்கு என்னவோ இந்த ஹேர் கட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து மீடியமாக தான் வந்து லேயர் கட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு நம்ம வந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். 2 சப்பாத்தி, அப்புறமா பார்த்திங்கன்னா பாப்பா ஆம்லேட் கேட்டாங்கன்ட்டு ஆம்லேட், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.